வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இது யோக ஜாதகம், இந்த ஜாதகர் வருங்காலத்தில் செல்வ செழிப்புடன் வாழ்வார், பெரும் சம்பாத்தியத்திற்கு பாத்தியப்பட்டவர், சொத்து சேர்க்கை வருங்காலத்தில் சேரும் என்பதையெல்லாம் நாம் சொல்லிவிடலாம். அந்த அமைப்புகள் ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று, லக்னத்திற்கு 11ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர்கள் வருங்காலத்தில் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள், பேர் புகழுடன் வாழ்வார்கள். அதே சமயம் தனுசு லக்னமாக இருந்து தனுசு லக்னத்தில் குரு பகவான் இருந்து குரு பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். அல்லது தனுசு லக்னத்தில் லக்னாதிபதி குரு பகவான் இருந்து அந்த லக்னாதிபதி குரு பகவான் சூரிய பகவானை பார்த்தாலும் அந்த ஜாதகர்கள் செல்வ செழிப்போடு இருப்பார்கள். இப்படி பல அமைப்புகள் ஜாதகத்தில் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்கிறது. அதில் ஒரு சில அமைப்பை நாம் இப்போது பார்த்து கொண்டோம். இந்த அமைப்பில் உங்கள் ஜாதகம் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.